மையமுடக நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபயவின் உத்தரவில் சாலை செய்த வேலை, விடுதலை புலிகள் தொடர்பில் கொடுக்கப்பட்ட பொய்யான அறிக்கை. பாடசாலை வளாகத்தில் பற்றி எறிந்த ஆசிரியரின் கார் சிசிடிவி கேமராவில் சிக்கிய சம்பவம். அனமடுவில் கோர விபத்து, ராணுவ வீரர் பலி. ஹார்முஸ் நீரிணையில் வெடித்து சிதறிய 2 எண்ணெய் கப்பல்கள், வெளியான தகவல். காவல்துறை அதிகாரி வீட்டிலிருந்து பயங்கர ஆயுதங்கள் மீட்பு. நச்சு விதைகளை உட்கொண்ட 22 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மோதி ராணுவ கேப்ரல் உயிரிழப்பு. பயங்கரவாத தாக்குதல், 50 ராணுவ வீரர்கள் பலி. தொடர்வென விரிவான செய்திகள். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் அனுமதியோடுதான் அனைத்து வேலைகளையும் செய்தார் என்று முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பத்தில் இருந்தே சுரேஷ் சாலே கோட்டபய ராஜபக்சவின் அருகிலேயே தான் இருப்பார். கோட்டபய ராஜபக்சவிடம் கேட்காமல் எதனையும் சுரேஷ் சாலே செய்ததில்லை. கோட்டபய ராஜபக்சவுக்கு தேவையானதை தவிர வேறு எதனையும் அவர் செய்ததில்லை. ஆரம்ப காலங்களில் சுரேஷ் சாலே போன்று மேலும் சிலர் இருந்தார்கள். அவர்களுக்கு நன்றாக தமிழ் பேச தெரியும். இது போன்றவர்கள்தான் பின்னர் புலனாய்வு சேவைக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாம் ராணுவ தளபதி அதன் பின்னர் சுரேஷ் சாலே எனக்கு கீழ்ப்பணியாற்றவில்லை. சாலே உள்ளிட்ட ஒரு சிலர் வழக்கமாக அலுவலகத்தில் இருந்து முக்கிய அறிக்கைகளை தயார்படுத்தும் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். எனவே எனக்கு கீழிருந்து வேறொரு பிரிவிற்கு சுரேஷ் சாலே உள்ளிட்டவர்களை மாற்றினோம். சாலை எனக்கு கீழ் பணியாற்றியிருக்கவில்லை, ஆனால் சாலையை பற்றி நன்றாக எனக்கு தெரியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சாலை உள்ளிட்டவர்களை எனக்கு கீழிருந்து நீக்கிய பிறகு அவர்களை கோட்டபய ராஜபக்ஷ தமக்கு கீழ் பணியாற்றுமாறு கொழும்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலகத்திற்கு அழைத்துக் கொண்டார். இராணுவத்திற்குள் இருந்து கொண்டு கொழும்பில் அலுவலகத்தில் இருந்து பணியாற்றுவது போலதான் அவர்கள் பணியாற்றினர். அவர்கள் கொடுத்த சில அறிக்கைகள் பிழையான தகவல்களை கொண்டிருந்தது. நான் இராணுவ தளபதியான போது சாலை உள்ளிட்டவர்கள் தந்த அறிக்கையின்படி விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த மொத்தம் போராளிகள் 9000 பேர் என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அது ஒரு தவறான அறிக்கை என்பது எனக்கு தெரியும். எனவே சாலை எந்த விதாரண உள்ளிட்ட அதிகாரிகளை இடம் மாற்றி அந்த இடத்திற்கு யுத்த களத்தில் நேரடியாக இருந்து பணியாற்றிய அதிகாரிகளை நாம் நியமித்தோம். அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பில் மொத்தம் 30,000 பேர் வரை இருக்கலாம் என நான் கணித்திருந்தேன். அதேபோல அதன் பின்னரான அறிக்கைகள் மற்றும் கணக்கெடுப்புகளினூடாக கிட்டத்தட்ட 32,000 பேருக்கு அதிகமான விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகள் இருப்பதாக கண்டறியப்பட்டது. எனவே சாலை உள்ளிட்டவர்கள் இராணுவத்திற்குள் இருந்து இப்படியான வேலைகளை தான் செய்து கொண்டிருந்தனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியரின் வாகனம் தீப்பிடித்து எரிய காரணமான தீக்குச்சிகளை பற்ற வைத்து 8 வயது சிறுவனின் வயதை கருத்தில் கொண்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என சர்ஜன் கோத்தலாவல கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இது குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுவன் மீது எந்தவித குற்றச்சாட்டுகளோ அல்லது அழுத்தமோ கொடுக்கப்பட மாட்டாது என வலியுறுத்தியுள்ளதுடன் பாடசாலை அதிகாரிகள் முறையற்ற செல்வாக்கை பிரயோகித்ததாக சமூக ஊடகங்களில் கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்துள்ளது. ஜூலை மாதம் 3ஆம் தேதி முற்பகல் 2:55 மணியளவில் பாடசாலை வளாகத்திற்குள் ஆசிரியர் ஒருவரின் வாகனம் தீப்பிடித்து எரிந்துள்ளது. அதன் பின்னர் சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது 8 வயது சிறுவன் ஒருவன் வாகனத்தின் அருகே சுற்றித் திரிந்து ஒரு தீப்பெட்டியை வீசி எறிவது தெரியவந்துள்ளது. காப்பீட்டு நோக்கங்களுக்காக ஆசிரியர் குருநாகலை தலைமையக போலீசாரிடம் சிசிடிவி காட்சிகள் மற்றும் புகைப்படங்களை சமர்ப்பித்து முறைப்பாடு கொடுத்த நிலையில், ஆனால் அதில் சிறுவனின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆசிரியர் குழந்தையோ அல்லது பெற்றோரையோ எந்த வகையிலும் வற்புறுத்தவில்லை. அவர் தனது முறைப்பாடுகளில் குழந்தையின் பெயரை கூட விரும்பவில்லை. இருப்பினும் ஆசிரியருக்கு எதிரான முறைப்பாடுகள் குழந்தையின் பெயரையும் தாய் சேர்த்திருப்பது வருத்தத்தக்கது. ஜூலை மாதம் 9ஆம் தேதி குழந்தை தனது பெற்றோருடன் தலைமை ஆசிரியர் மற்றும் பிரதி தலைமை ஆசிரியர் முன்னிலையில் விசாரணை நடாத்தப்பட்டது.
இதன்போது சிறுவன் பல தீக்குச்சிகளை பற்ற வைத்து அதில் ஒன்றிய காரின் பம்பரில் வீசியதை அவன் ஒப்புக்கொண்டான். பெற்றோர் இந்த செயலை உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் சிறுவனின் தந்தை சேதத்திற்கு இழப்பீடு வழங்குவதாக உறுதியளித்தார். குற்றப்புலனாய்வு அலுவலகத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் ஆய்வு நடாத்தி காரை படுத்து பார்ப்பதாக எடுத்துச் செல்ல அனுமதி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து குறித்த சிறுவன் பாடசாலைக்கு தவறாமல் வருகை தருவதாகவும் அவரின் பாதுகாப்பும் உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டு வருவதாக பழைய மாணவர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. புதளம் மாவட்டம் ஆனமடுவ பரமண்டக சந்தி அருகில் இன்று காலை இடம்பெற்ற வீதி விபத்தில் ராணுவ கேப்டன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று அவரது மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் அனமடுவ உரியாவ பகுதியைச் சேர்ந்த 38 வயதான ராணுவ கேப்டன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. திருகோணமலையில் இடம்பெற்ற நீண்டகால ராணுவ பயிற்சியை நிறைவு செய்து நேற்றைய தினம் வீட்டிற்கு திரும்பிய அவர் இன்றைய தினம் மீண்டும் கடமைக்கு செல்லவிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று காலை தனது இரு மகள்களையும் மோட்டார் சைக்கிளில் பாடசாலைக்கு அழைத்துச் சென்று இறக்கிவிட்ட பின்னர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. புத்தளம் சாலையிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த புத்தளம் டிப்போவுக்கு சொந்தமான SLTP பேருந்து விபத்துடன் தொடர்பு பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்தின் சாரதி கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் இது மோட்டார் சைக்கிள் மோதியதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மோதலின் பின்னர் பேருந்து சுமார் 100 மீட்டர் தூரம் பயணித்த பின்னரே நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் முற்றாக சேதமடைந்ததுடன் ராணுவ கேப்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் மகள்களில் ஒருவர் இந்த வருடம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற வீதி பகுதி கடந்த சில ஆண்டுகளில் பல உயிரிழப்பு விபத்துகள் இடம்பெற்ற இடமாக காணப்படுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனமடுவ போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 2 எண்ணெய் கப்பல்கள் வெடித்து சிதறி செயலிழந்ததாக ஈரான் கூறியதை தொடர்ந்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து குறித்த தகவல்களை அதிகரித்த நிலையில் அமெரிக்க படைகள் திங்களன்று தொடர்ந்தும் 9வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடாத்தின. ஓமான் கடற்கரைக்கு அருகில் ஒரு கப்பல் தீப்பிடித்து எறிவதாக ஞாயிற்றுக்கிழமை இரவு தங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்ததாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்தது. இருப்பினும் அதற்கான காரணத்தை அது இன்னும் சரிபார்க்கவில்லை. ஹோர்முஸ் வழியாக பாதுகாப்பற்ற தெற்கு பாதையில் பயணிக்க முயன்ற போது 2 எண்ணெய் டேங்கர்கள் வெடித்து சிதறி செயலிழந்ததாக புரட்சிகர காவலர்கள் திங்களன்று தெரிவித்தனர். மேலும் அந்த பாதையை பயன்படுத்துமாறு அமெரிக்க ராணுவம் அந்த கப்பல்களை ஊக்குவித்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அந்த அறிக்கையில் கப்பல்களின் பெயர்கள், கொடிகள், பணியாளர்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து எந்தவித விவரங்களும் அளிக்கப்படவில்லை. பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு தொடரும் வரை இந்த நீர்வழி பாதுகாப்பற்றதாகவே இருக்கும் என்று காவலர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பாதை பெட்ரோலிய வேதிப்பொருட்களின் போக்குவரத்திற்கோ அல்லது ஒரு துளி எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்திற்கோ கூட பாதுகாப்பானதாக இருக்காது எனவும் அவர்கள் எச்சரித்தனர். கண்டியிலுள்ள உதவி காவல் கண்காணிப்பாளர் ஒருவரின் வீட்டிலிருந்து 3 கையெறி குண்டுகள் மற்றும் வாள்கள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கண்டி நத்தரம்பொத்தவில் அமைந்துள்ள குறித்த வீட்டில் சம்பந்தப்பட்ட உதவி காவல் கண்காணிப்பாளரின் மனைவி வழங்கிய ரகசிய தகவலின் அடிப்படையில் கண்டி காவல்துறையினர் இந்த சோதனையை மேற்கொண்டு ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளனர். விசாரணைகளின்படி யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றும் இந்த அதிகாரி தனது மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் குறித்த வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். எனினும் தம்பதியினருக்கிடையே நீண்ட காலமாக குடும்ப தகராறு நிலவி வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த ஆயுதங்கள் உதவி காவல் கண்காணிப்பாளரின் ஆடை அலமாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மேலதிக நடவடிக்கைகளுக்காக பல்லேகல காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இது குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக சந்தேக நபரான காவல்துறை அதிகாரி கண்டி மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் அழைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பல்லேகல காவல்துறையினரும் கண்டி மாவட்ட விசேட குற்ற புலனாய்வு பிரிவினரும் இணைந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை காந்தலாய் பகுதியில் ஒரு வகை நச்சு விதியை உட்கொண்டமையால் சுகவீனமடைந்த பாடசாலை மாணவர்கள் பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தரம் 6 கல்வி பயிலும் 22 மாணவர்களே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கந்தலாய் வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளார். குறித்த மாணவர்கள் ஆமணக்கு விதியை உட்கொண்டிருக்கலாம் என வைத்திய அத்தியட்சகர் குறிப்பிட்டுள்ளார்.
ஆரம்பகட்ட சிகிச்சைகளின் பின்னர் குறித்த 22 மாணவர்களையும் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கந்தலாய் பேராறு பகுதியில் தரம் 6 கல்வி கற்று 20 மாணவர்களும் 2 மாணவிகளுமே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க நாடான மாலியின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள அனபிஸ் நகருக்கு அருகே மாலி நாட்டு ராணுவம் மற்றும் ரஷ்யாவின் ஆபிரிக்கா கார்ப்ஸ் அமைப்பின் கூட்டு வாகன அணிவகுப்பை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடாத்திய கொடூர தாக்குதலில் குறைந்தது 50 மாலி நாட்டு வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மாலி நாட்டின் வடக்கு பகுதியை தனிநாடாக கோரி போராடி வருகின்ற துவாரக் பிரிவினைகள் மற்றும் அல் கொய்தா பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய ஆயுதமேந்திய குழுக்கள் இந்த தாக்குதலுக்கு கூட்டாக பொறுப்பேற்றன. மாலி ராணுவ வீரர்களும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் ரஷ்யாவின் ஆபிரிக்கா கார்ப்ஸ் பாதுகாப்பு படையினரும் அனபிஸ் பகுதி வழியாக வாகனங்களில் சென்று கொண்டிருந்த போது அங்கு மறைத்திருந்த ஆயுதமேந்திய பயங்கரவாதிகள் திடீரென துப்பாக்கிகளாலும் வெடிகுண்டுகளாலும் தாக்குதல் நடாத்தினர். எதிர்பாராமல் இந்த தாக்குதலில் ராணுவ வாகனங்கள் நிலை குலைந்தன. சம்பவ இடத்திலிருந்து வெளியாகியுள்ள அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகளில் ராணுவ வீரர்கள் பலர் உயிரிழந்த கிடப்பதும் ஏராளமான ராணுவ வாகனங்கள் முற்றிலுமாக எரிக்கப்பட்டு அழிந்து போயிருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் சில மாலி நாட்டு வீரர்களை பயங்கரவாதிகள் உயிருடன் சிறைப்பிடித்து சென்றுள்ளது அந்த வீடியோக்களில் பதிவாகியுள்ளது. மாலி நாட்டின் வடக்கு பகுதியில் தன்னாட்சி கோரி வரும் துவாரக் இன பிரிவினவாதிகளுக்கும் அரசு படைகளுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் நிலவி வருகின்றது. அதே நேரத்தில் அல் கொய்தா மற்றும் AIS போன்ற சர்வதேச பயங்கர அமைப்புகளும் இந்த பிராந்தியத்தில் தங்களது ஆதிக்கத்தை செலுத்த முயன்று வருகின்றன. அரசுக்கு ஆதரவாக ரஷ்ய படைகள் அங்கு களமிறக்கப்பட்ட போதிலும் சமீப காலமாக பயங்கரவாதிகள் இராணுவத்தினரை குறிவைத்து நடாத்தும் கொரில்லா ரக தாக்குதல்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன. தற்போது நடந்துள்ள இந்த கொடூர தாக்குதல் மாலி இராணுவத்திற்கும் அங்குள்ள ரஷ்ய படைகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.